இஸ்ரேலிய கப்பல் ஒன்றின் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் அந்த கப்பல் தீப்பிடித்து எரிவதாக செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. இது குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் இலங்கை செய்தியில் மிக விரைவில் இந்த புதன்கிழமை விடுமுறை நாள் QR கோட் போன்ற நடைமுறைகள் நீக்கப்பட இருப்பதாக தகவல் ஒன்று வெளிவந்திருக்கிறது. இந்த முக்கியமான 2 செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். துபாயில் இருக்கின்ற ஒரு முக்கியமான துறைமுகம் ஒன்றை இலக்கு வைத்து ஈரான் நடத்திய தாக்குதலில் அங்கு தரித்து நின்ற இஸ்ரேலிய கப்பல் ஒன்று தீப்பிடித்து எரிவதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. ஈரான் தரப்பில் இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது துபாயில் இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு துறைமுகம் ஜபல் அலி என்று சொல்லி அடிக்கடி இந்த துறைமுகம் மேலே தாக்குதல் நடக்கிறது வழக்கம். அப்போ ஞாயிற்றுக்கிழமை நடத்தப்பட்ட தாக்குதலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு கப்பல், அது இஸ்ரேலுக்கு சொந்தமான இஸ்ரேலிய கொடியுடன் கூடிய ஒரு கப்பல் என்று சொல்லப்படுகிறது. அது தீப்பிடித்து எரிவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. சர்வதேச ஊடகங்களில் இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. இருந்த போதிலும் கூட இஸ்ரேலிய தரப்பிலிருந்து இது சம்பந்தமாக இதுவரை எந்த ஒரு தகவலும் வெளியாகவில்லை. அதேவேளை யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அமீரகத்தில் இருக்கின்ற மற்றொரு முக்கியமான துறைமுகத்தை இலக்கு வைத்தும் ஞாயிற்றுக்கிழமை ஈரான் தாக்குதல் ஒன்றை நடத்தியிருக்கிறது. இந்த தாக்குதல் ஏவுகணை தாக்குதலா அல்லது ட்ரோன் தாக்குதலான்னு சொல்லி சரியான தகவல் வெளியாகல. இருந்த போதிலும் கூட அந்த துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு டேங்கர் ஒன்று அது சேதமாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த துறைமுகம் எதென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷார்ஜா நகரத்தில் இருக்கக்கூடிய கோர் ஃபக்கம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு துறைமுகம். இந்த துறைமுகம் ஒரு விசேஷமான துறைமுகம். எதுக்கண்டு கேட்டீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ் இருக்கு தானே, அந்த கண்டெய்னர்ஸை இறக்கி ஏற்றுறதுக்கு ஏற்றபடி உருவாக்கப்பட்ட ஒரு விசேஷமான துறைமுகம் என்று சொல்லப்படுகிறது இந்த ஹோ ஃபக்கம்ன்றது. எனவே அங்கதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை ஈரான் நடத்திய தாக்குதலில் இந்த ஒரு சேதம் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது எரிபொருளை நிரப்பி இருந்த ஒரு எரிபொருள் தாங்கி மேல நடத்தப்பட்ட தாக்குதலில் அந்த எரிபொருட்கள் தெறித்ததாக சொல்லப்படுகிறது. தெறித்து கடலுக்குள்ள விழுந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது ஷார்ஜாவில் இருக்கின்ற கோர் ஃபக்கம் துறைமுகத்தில். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் தன்னுடைய எச்சரிக்கையை ஈரானுக்கு விடுத்திருக்கின்றார். இந்த முறை அதாவது ஞாயிற்றுக்கிழமை 3வது தடவையாக எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார். காலையிலிருந்து பின்னேரம் வரைக்கும் தொடர்ந்து எச்சரிக்கை தான். கடைசியாக விடுக்கப்பட்ட எச்சரிக்கையில் ஒன்றுமே சொல்லல. செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணி என்று சொல்லி டைம் போட்டிருக்கிறார். பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 24 மணி நேரம், 48 மணி நேரம், 10 நாட்கள் அப்படித்தான் எச்சரிக்கை விடுறவர். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸாக்டாக டைம் வர சொல்லியிருக்கார். செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணி என்று சொல்லி அந்த இரவு 8 மணி அமெரிக்க நேரம், கிழக்கு அமெரிக்க நேரம் EST என்று சொல்லுவோம். அந்த நேரம் தான் இரவு 8 மணி. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரானினுடைய நேரம் புதன்கிழமை அதிகாலை 3:30 மணியாக இருக்கும். விடிகாலை 3:30 மணி. இலங்கை இந்தியாவில் நேரம் காலை 5:30 ஆகி இருக்கும். எனவே அந்த நேரத்துக்கு அதாவது வரும் புதன்கிழமை இலங்கை இந்திய நேரம் காலை 5:30 மணிக்கு ஈரான் மீதான கட்டும் தாக்குதலை தாங்கள் ஆரம்பிக்கப் போவதாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். இந்த முறை நரகத்தை காட்டப் போவதாக, பெரும் நரகம் ஒன்றை அவிழ்த்து விடப் போவதாக அவர் சொல்லியிருந்தவர். மிக முக்கியமாக இந்த மின்சார வலையமைப்பு, பாலங்கள், இது போன்ற கட்டமைப்புகள் மேலே தாக்குதல் நடத்தப்படும் என்று சொல்லி ஏற்கனவே உலகம் முழுக்க இருந்து அதற்கான கண்டனங்கள் வெளிவர ஆரம்பிச்சிருக்குது. அது பொதுமக்களோட சம்பந்தப்பட்டது. அதன் மேலே தாக்குதல் நடத்துறது ஒரு போர்க்குற்றம் என்கிற ரீதியில் பல கண்டனங்கள் தெரிவிக்கப்படுது. அந்த கண்டனங்களுக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் காது கொடுப்பாரா என்னவோ தெரியல. இருந்தாலும் இந்த தாக்குதல்கள் நடக்கும் என்று சொல்லி அதுக்கு முதல் ஈரான் தங்களோட ஒரு ஒப்பந்தத்துக்கு வரணும் என்றுதான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது, அந்த எச்சரிக்கையாக இருக்கிறது. எனவே என்னதான் நடக்க போகுது என்பதை பொறுத்திருந்து பார்க்கணும். ஒருவேளை ஈரானில் இருக்கக்கூடிய இந்த கட்டமைப்புகள் மேலே தாக்குதல் நடத்துமாக இருந்தால் அமெரிக்கா ஒட்டுமொத்த மத்திய கிழக்கையும் நாங்கள் எரிப்போம், தீயிட்டு கொளுத்துவோம், மிக கடுமையான பதிலடி தாக்குதலை வழங்குவோம் என்று சொல்லி ஈரான் தரப்பிலும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஈரான் தரப்பில் ஈரானிய பாராளுமன்ற சபாநாயகர் முகமட் பாகர் கலிபஃப் இந்த கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார். எனவே என்னதான் நடக்கப் போகுது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இலங்கையில் ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவிலிருந்து சமையல் எரிவாயுக்களுக்கான விலைகள் அதிகரிக்கின்றன. அதன்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் புதிய விலைகளினுடைய பட்டியல் வெளியாகி இருக்கிறது. லாஃப் கேஸ் இருக்குத்தானே, லாஃப் கேஸ் 12.5 கிலோகிராம்
புதிய விலை வந்து 5700 ரூபா. பழைய விலை வந்து 4630 ரூபா, இனி வந்து 5700 ரூபா. அதே போல் 5 கிலோ பார்த்தீங்கன்னு சொன்னால் 2280 ரூபா. இது வந்து கொழும்பு மாவட்டத்துக்கான விலை என்று சொல்லப்படுகிறது. அதே போல் லிட்ரோ கேஸ் அதனுடைய விலையும் வந்து அதிகரிக்கிறது. 12.5 கிலோகிராமினுடைய புதிய விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் 4765 ரூபா. 4765 ரூபா. அதே போல் 5 கிலோ கேஸ் சிலிண்டருடைய புதிய விலை வந்து 1910 ரூபா. இந்த மாற்றங்கள் எல்லாமே வந்து ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவில் இருந்து நடைமுறைக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் மிக விரைவில் புதன்கிழமை விடுமுறை இல்லாமல் செய்யப்படும். QR கோட் முறைமை இல்லாமல் செய்யப்படும். இந்த ஒற்றை இலக்கம், இரட்டை இலக்கம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அனைத்துமே வந்து நீக்கப்படும் என்று சொல்லி இலங்கையினுடைய வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். ஞாயிற்றுக்கிழமை மாத்தறை நகரத்தில் ஒரு கூட்டம் ஒன்று நடந்தது. அதாவது தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய தாய் கழகம் இருக்குத்தானே, ஜேவிபி சார்பாக ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் அவர்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்கின்றார். ஏன்னு சொன்னால் இந்த ஏப்ரல் மாதமே பார்த்தீங்கன்னு சொன்னால் 9 கப்பல்கள் வருதாம். இலங்கைக்கு 9 கப்பல்கள் எல்லாமே வந்து ஃபுல்லாக எரிபொருட்கள் வருதாம். எங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஏற்கனவே இந்தியாவில் இருந்து எரிபொருட்கள் வருது அவசர கால அடிப்படையில், சைனாவில் இருந்து எரிபொருட்கள் வருது அவசர கால அடிப்படையில். இப்போ ரஷ்யா வந்து ஓகே சொல்லியிருக்குது, ரஷ்யாவிலிருந்து 2 கப்பல்கள் வருது. எனவே இப்படி வந்து எல்லா நாடுகளிலும் இருந்து கப்பல்கள் வரும்போது அப்போ எரிபொருள் தட்டுப்பாடு இருக்காது தானே. எரிபொருள் தட்டுப்பாடு இல்லை என்று சொன்னால் புதன்கிழமை அரச விடுமுறை தேவையில்லை தானே. எனவே இனி புதன்கிழமையிலும் வேலை செய்ய வேண்டி வரும் என்று சொல்லி அமைச்சர் சொல்லியிருக்கார். அதுக்கான திகதி எப்போ என்று சொல்லி நாங்கள் மிக விரைவில் அறிவிப்போம் என்று சொல்லியிருக்கார். திகதி எதுவுமே சொல்லல, ஆனால் மிக விரைவில் அறிவிப்போம் என்று சொல்லி அமைச்சர் விஜித ஹேரத் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். எனவே இனி வந்து புதன்கிழமை விடுமுறை கிடையாது, QR கோட் கிடையாது, ஒற்றை இலக்கம் இரட்டை இலக்கம் கியூவில் நிற்கிறது, QR கோட் மோசடிகள், எரிபொருளை பதுக்கி கைதாகிறது, இந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் இருக்கான்னு சொல்லி நம்பப்படுகிறது. இருந்தாலும் இன்னமும் உறுதிப்படுத்தப்படையில மிக விரைவில் அரசாங்கத்தால் இது அறிவிக்கப்படும் என்று சொல்லி வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் அவர்கள் சொல்லியுள்ளார். புங்குடுதீவு மாணவி வித்தியா கொலை வழக்குடன் சம்பந்தப்பட்ட கைதிகளுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு இப்பொழுது அவர்கள் சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டிருக்கிறது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தும்பரை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிற ஒரு கைதி வந்து மறுபடியும் அதே மாதிரியான ஒரு பிழையொன்றை விடுறதுக்கு முயற்சி செய்கிறார். அதாவது வித்தியாவுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும் தானே, எப்படி அவர் வந்து கொல்லப்பட்ட என்று சொல்லி. அப்போ அதில் தான் கைது செய்யப்பட்டு, அந்த கேஸில் கைது செய்யப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டு அவர்களுடைய லக் வந்து இலங்கையில் மரண தண்டனை நிறைவேற்று. அதால இப்ப வந்து சிறையில் இருக்கணும். அப்படி இருக்கும்போது ஒரு கைதிக்கு வந்து திடீரென்று சுயினமாம், தும்பர சிறைச்சாலையில் வந்து சுயினமாம். சரி என்று அவரை பார்க்கறதுக்காக ஒரு பெண் மருத்துவர் போயிருக்கிறார். சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு போயிருக்கிறா இவருக்கு வருத்தம் பார்க்கறதுக்கு. சரி என்று வருத்தம் பார்த்து கொண்டு கேட்கல இருந்தா போல அவர் வந்து அந்த அங்கசிஸ்ட் என்று சொல்லுவோம் தானே, அந்த மாதிரி அந்த பெண் மருத்துவரோட வந்து நடந்து கொள்ள முற்பட்டாராம்னு சொல்லி அந்த பெண் மருத்துவர் வந்து அலறி அடித்து கொண்டு வெளியால் ஓடி வந்து அங்கே இருந்த சிறை காவலர்களுக்கும் போலீஸாருக்கும் வந்து சொன்ன பிறகு அவர்கள் எல்லோரும் ஓடி போய் பிறகு என்ன நடந்திருக்கும்னு சொல்லி எங்களுக்கு தெரியும் தானே, உடனடியாக அவர் கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வரப்பட்டார்னு சொல்லி நல்ல பூசை வாங்கியிருப்பார் நினைக்கிறேன். ஏற்கனவே என்ன பிழையை விட்டுட்டு வந்து உள்ளுக்கு இருக்கிறீர், மரண தண்டனை கைதி தானே, எனவே அப்படி இருந்தோண்டு இப்படி செய்யலாமா? எனவே போலீஸும் அந்த சிறை காவலர்களும் சேர்ந்து நல்ல பூசை கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன். அதோட அவற்றை வருத்தம் எல்லாம் பறந்திருக்கும், எல்லா விதமான வருத்தங்களும் பறந்திருக்கும் நினைக்கிறேன். இப்படியான ஒரு சம்பவம் தும்பரை சிறைச்சாலையில் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்த முறை வந்து உண்மையிலேயே ஏதாவது வருத்தம் என்று சொன்னாலும் ஒரு டாக்டர்ஸ் மாதிரி கிட்ட போவாயினம். ஓம் தானே. நல்லது அன்பான உறவுகளே, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.